ஹலோ கைஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கோம். அதே போல் நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனலை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணணும், எப்படி வியூஸ் வர வைக்கணும், எப்படி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லி தர போகிறேங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லையுமே ஜாயின் பண்ணிக்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த வீடியோ எதுக்காக மெயினா நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நம்ப சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கன்டென்ட் வந்துச்சு ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நெறைய பேர் கேட்டுருக்காங்க. 1, 2 பேர்ன்னு சொல்ல முடியாதுங்க. நெறைய பேர் கேட்டுருக்காங்க. நெறைய பேர் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி குடுத்துருக்கோம். ஒரு 1, 2 சேனல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 சேனல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்குமே அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேத்து நடந்த விஷயம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. என்ன மாரி தான். நான் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து அதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க ரீஅப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு திரும்பியும் கேன்சல் வந்திருக்கு. கேன்சல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வெயிட் பண்ணியிருக்காங்க. 3 மாசம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்பட்டு, அவங்க நம்மள இத வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணாங்க. எப்பன்னா வெட்னஸ்டே அன்னைக்கே கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ அப்படி பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. போட்ட பிறகு அவங்களோட இஷ்யூ என்னவோ அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க. மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவங்களுடைய சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சேனல போயிட்டு பார்த்தேன். ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா தான் போட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க எந்த மாரி கன்டென்ட்லாம் போடுறாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்ல என்னென்ன வேலைவாய்ப்பு வருது, என்னென்ன மாவட்டங்கள் இருக்கு, இந்த மாரி வேலைவாய்ப்புகள் பிளஸ் இன்ஃபர்மேஷன் இந்த மாரி தான் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. எல்லாமே செக் பண்ணியாச்சு. எல்லாமே அவங்களுடைய ஓன் கன்டென்ட்டா தான் இருக்கு எல்லாமே. ஒரு டீச்சரா உங்களால எவ்வளவு salary வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? 25,000 அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஓகே ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயம் தான். ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு அனுப்புனேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோ வீடியோ ஒண்ணு அனுப்பியிருந்தேன். ஆ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாரி வந்து நீங்க பேசுங்க. பேசிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாரி பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ நான் வந்து பண்ணிட்டு வீடியோ டெமோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்றேன் சொல்லியிருந்தேன் நானு. அதேபோல வீடியோ டெமோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஓகே அனுப்பியிருந்தாங்க எனக்கு. அந்த வீடியோ டெமோவும் நான் பார்த்தேன். வீடியோ டெமோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. இதான் வீடியோ டெமோ. இத நான் பார்த்துட்டு ஓகே. அது ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் இருந்துச்சு. அந்த கரெக்ஷன் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத மட்டும் திருத்திக்கிங்க. இது கரெக்ட்டா ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகே. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்பீலும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. பாருங்க. அப்பீல் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. யுவர் அப்பீல் இஸ் அண்டர் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது வந்து எஸ்டர்டே ஓகேங்களா? நேத்து வந்து 7:46க்கு காலையில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதேபோல மதியம் 1:21க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெயிலுமே வந்திருக்கு. ஓகேங்களா? 1:19லாம் மெயில் வந்திருக்கு. யுவர் யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் அப்பீல் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. இத பார்த்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சந்தோஷப்பட்டாரு. அத ஒரு ஆடியோவுமே அவரோட ஃபீட்பேக்குமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. ஹாய் ப்ரோ. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களோட வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ ரீயூஸ்டுக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணி பண்ணீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து இந்த அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இது ரீயூஸ்டு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இந்த சேனல் வந்து ரீயூஸ்டு வந்து அப்பீல் வீடியோ போட்டு ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, ரீஅப்ளைக்கு 90 நாள் 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ரீஅப்ளை பண்ணியும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் என்னடா இதுக்கப்புறம் ரீ அப்ளை அப்பீல் வீடியோ போட்டு தான் பண்ணணுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. சரி இதுக்கப்புறம் மறுபடியும் அப்பீல் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். சரி உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். சரி நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வீடியோ போட்டேன். வந்துடுச்சு மானிட்டேஷன். ரொம்ப 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 நன்றி. உங்கள் சேவை தொடரட்டும். ஏன்னாக்கா இந்த பெய்டு இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு நிறைய பேர் எவ்வளோ பண்ணுறாங்க. பட் இருந்தால் அப்படி பண்ணியும் நிறைய ஃபேக்கான விஷயங்கள் தான் இருக்குது பணம் வாங்கிட்டு பண்ணுறவங்களாம். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜென்யூனாக பண்ணது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வார்த்தையில் நன்றி சொல்கிறதுன்னு எனக்குன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இப்போ மானிட்டேஷன் வந்ததுனால நான் ஒரு வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கேன்.
ஹாப்பியான மூடில். ஸோ கண்டிப்பாக பேசுகிறேன் ஜி, உங்ககிட்ட பேசணும். ரொம்ப நன்றி, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜி. ஸோ ஓகே, வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து கேட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இதோட ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ப்ரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இதனுடைய சேவை தொடரட்டும். கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்க போது. யூடியூப் சம்மந்தமா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே தாராளமா நீங்க என்ன கேட்கலாம். அதேபோல உங்களுக்கு ரீயூஸ் கன்டென்ட் மத்தபடி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே தாராளமா கேட்கலாம். யூடியூப்ல எப்படி சப்ஸ்கிரைபர் இன்கிரீஸ் பண்ணணும், அதேபோல வியூஸ் இன்கிரீஸ் பண்றது, எப்படி என்னென்ன பண்ணணும், ஏ டூ இசட் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா வந்து சொல்லித் தர போறேன். தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, வீடியோ கிரியேட் பண்றது, இந்த மாரி ஏ டூ இசட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதேபோல இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் கன்டென்ட் வந்துட்டு அத சரி பண்ண முடியாம நெறைய பேர் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது தெரியாம. இந்த நண்பர் பயனடைஞ்ச மாரி நெறைய நண்பர்கள் பயனடையணும். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. நெறைய பேர் வந்து பெய்டு புரமோஷன், பெய்டு வந்து அதுவும் இந்த சரி பண்ணி குடுத்தா ஒரு 6000, 2000, 3000, 4000, 5000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. நம்ப ரூ. 1 கூட வாங்காம, ஒரு மன திருப்திக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டோட. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்து அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.